ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் ரிவிஷன். ஸோ ஓகே, இது வந்து செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர். இது பிஒய்க்யூ. இது வந்து லைக் கொஷின் என்னென்னா, இந்த ஜூனியர் கிரேட் அசிஸ்டண்ட்டில் இருக்க டிஆர்பியில் கேட்ட அதே கொஷின்ஸ் தான். ஸோ ஒரு சிலது கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அண்டு இது பற்றி இருக்குது. ஸோ ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தட். ஏன்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இதில் கேட்க போகிறாங்கன்றதுனால so I'm not at all going to talk about this general questions and education related question. I think B.Ed related questions வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டிவ் ப்ளஸ் தமிழ் இருக்கிறதுனால தமிழ் ப்ளஸ் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் ஜிகே ப்ளஸ் புக்ஸு இந்த இயர்ஸ்லாம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு 36th தான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த 36th கொஷின். ஸோ இது வந்து என்னென்னா, அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் தி எஸ்டிமேஷன். அயோடினா வந்து டைரெக்டாக அயோடின் சொல்யூஷன் எடுத்து வச்சு டைட்ரேட் பண்ணுறது. அயோடோன்றதுனா ரியாக்ஷனில் அயோடின் வந்து லிபரேட் ஆகும். அதை நம்ம எப்போவுமே டைட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா வந்து சோடியம் தயோசல்ஃபேட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சோடியம் தயோசல்ஃபேட் இஸ் தி ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். சோடியம் தயோசல்ஃபேட் இஸ் த ஆன்சர். ஸோ ரெண்டாவது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் as த பிளேனார் ஷேப்பு. இல்லை NH4+ எடுத்தாலும் சரி, SN4+ BF4 இது எல்லாமே வந்து டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல்னால் அவுட் ஆஃப் பிளேன்லலாம் இருக்கும். ஓகே, பட் XeF4 பார்த்திங்கனாக்கா வந்து இது ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனார். அப்போது நமக்கு வந்து இதில் இருக்கிறதுலே பிளேனார் ஷேப்னால் லீனியராக இருக்க மட்டும் அவசியம் இல்லை, எல்லா ஆட்டம்ஸும் உங்களுக்கு பிளேனில் இருக்கிறது வந்து ஸ்கொயர் பிளேனாரில் வந்து. அப்போது XeF4 மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பிளேனாரில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ லைக் நீங்கள் அந்த மாலிகுலை பார்க்கணுன்னாக்கா, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ். இது அம்மோனியம் அயானோட ஸ்ட்ரக்சர், இது BF4ஓட ஸ்ட்ரக்சர், இது SnCl4ஓட ஸ்ட்ரக்சர், இது Xe. இது எல்லாமே வந்து டெட்ராஹெட்ரலில் இருக்குது. TDனா வந்து டெட்ராஹெட்ரல். இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பிளேனாரில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி வாட் இஸ் தி பாண்ட் ஆங்கிள் ஆஃப் மீத்தேன். ஸோ மீத்தேனோட பாண்ட் ஆங்கிள் SCH பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன? மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், அது வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. டெட்ராஹெட்ரலோட எல்லா ஆங்கிளுமே அது என்ன CCH நீங்கள் ஆங்கிள் எடுத்தாலும் 108/28 தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து B, 108/28. ஓகே, டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னாவே ஈச் CCH பாண்ட் ஆங்கிள் இல்லை வேறு ஏதாவது CH3 அந்த மாதிரி இருந்தாலும் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்தாவே உங்களுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 109/28. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி அசிட்லின். அசிட்லினில் எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அசிட்லினில் வந்து உங்களுக்கு எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும்? இதுதான் அசிட்டிலினோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அசிட்லின்லாம் வந்து C பாண்ட் ஒரு H. ஸோ அதில் 2 பை பாண்ட்ஸு, CC சிக்மா பாண்ட் வந்து 1, CH சிக்மா பாண்ட் வந்து 2. அப்போ டோட்டலாக உங்களுக்கு 3 சிக்மா பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு கார்பன் சிக்மா பாண்ட், 2 கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ஸ். அப்போ டோட்டலாக 3 சிக்மா பாண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா இட்ஸ் 3 சிக்மா பாண்ட்ஸ் டோட்டலாக தான் கேட்டிருக்காங்க. நமக்கு CC சிக்மா பாண்டா CHஆன்னு கேட்கல. அப்போது CC சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1, CH சிக்மா பாண்ட்ஸ்னால் 2, டோட்டல் சிக்மா பாண்ட்ஸ்னால் 1 + 2 டோட்டலாக 3. அடுத்து இந்த எலக்ட்ரோஃபைல் இன்வால்வ் இன் த நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம நைட்ரேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் இது HSO4- இருக்கும். இது இந்த மாதிரி HO இங்கே H+ இருக்கிறதுனால இங்கே இருக்க NO வந்து இங்கே இருக்க பாண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப இது -H2 போய்டும். அதான் இங்கே இருக்குது, ப்ளஸ் NO2+. இதுதான் வந்து எலக்ட்ரோஃபைல். அப்போ NO2+ இஸ் த எலக்ட்ரோஃபைல் ஃபார் தி நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகே, அப்போது நைட்ரேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் வந்து என்னது? NO2+. இது சரியாக இங்கே தெரியல, நீங்கள் எழுதிக்கோங்க. NO2+ இஸ் த
நைட்ரேஷன் ரியாக்ஷனில் வர எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்லாம் என்ன, அது வந்து எலக்ட்ரானை லவ் பண்ணுறது, பாசிட்டிவ்லி சார்ஜாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இட் ஷுட் டேக் அப் தி நெகட்டிவ் லைக் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னென்னா entropy of ideal gas is expressed by the equation. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா கம்பைன் பண்ணால் போதும், நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்லேயே இதை கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்னென்னா இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வாட் இஸ் தட்? அந்த என்ட்ரோப்பி வந்து பார்த்திங்கன்னா Q/T. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். D is equal to Q plus W. இப்போது எனக்கு வந்து Q வேணும், அதனால் இந்த W இந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ DE இது இந்த பக்கம் போச்சுன்னா DE மைனஸ் W. நமக்கு ப்ளஸ் W ஈக்குவல் டு மைனஸ் PdVனா மைனஸ் W ஈக்குவல் டுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் PdVயாக மாறிடும். அப்போது Q ஈக்குவல் டு DE ப்ளஸ் PdV அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி CVனா என்ன, DE/DTன்னு தெரியும். ஓகே, அதை ரீஅரேஞ்ச் பண்ணால் டிஇ வந்து என்னது சிவிடிடின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் டிஇக்கு பதிலாக சிவிடிடின்னு எழுதுகிறோம், பிடிவி இப்படி எழுதுகிறோம். அகெயின் பிக்கு வந்து பதிலாக என்ன எழுதுகிறோன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு பிவி ஈக்குவல் டு ஆர்டின்னு எழுதுகிறோம், பி ஈக்குவல் டு RT/V. இந்த பை வி வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ சிவிடிடி RT/dV. ஓகே, இப்போது இந்த Q இது ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருச்சு. இதை கொண்டு போயிட்டு இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண DS ஈக்குவல் டு Q/T. அப்போ Qவோட வேல்யூ CVdT/T, ஒரு RT/T பை டிவின்னு இருக்குது. இந்த ஒரு டி இந்த டீ கேன்சல் அவுட் ஆகிட்டு CV/DT RdV/D. இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், CV ln T R ln V, டிஎஸ் இன்டகிரேட் பண்ணுறப்போ S மைனஸ் S0ன்னு வரும். அப்போ அந்த S மைனஸ் S0 இந்த பக்கம் கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வரும், S ஈக்குவல் டு CV ln T. இந்த பக்கம் இல்லை, இங்கே எழுதியிருக்கேன், S ஈக்குவல் டு CV ln T ப்ளஸ் R ln V ப்ளஸ் S0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, R ln V ப்ளஸ் S0. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது, இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஸோ இட் இஸ் இன் தி CV ln T plus R ln V plus S0. ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம we just combined the first law of thermodynamics and second law of thermodynamics. ஓகே, நெக்ஸ்ட் question பார்ப்போம். Page 2. Okay. Just give me a minute. Cursor எங்க இருக்குனே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 42th கொஷின். இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்டா ஜி ப்ளஸ் டெல்டா எஸ் ப்ளஸ் டி டெல்டா ஜி/டிடி வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிப்ஸ் எல்மோல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்றது பார்க்கணுன்னா, ஸோ லைக் இதுதான் வந்து டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ஸு. ஸோ நம்ம இதை இது டெம்பரேச்சர் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அப்போ டோ டெல்டா ஜி/டோ டி ஈக்குவல் டு இங்கே டி டெல்டா எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டெல்டா எஸ்ன்னு வரும். அப்போது இதை திருப்பி கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போடுறப்ப டெல்டா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ டெல்டா ஜி/டோ டி. இதை அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி டெல்டா ஜி ப்ளஸ் டோ டெல்டா ஜி. இது வந்து கிப்ஸ் எல்ம்ஹோல்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன கிப்ஸ் எல்ம்ஹோல்ஸ் ஈக்குவேஷன். இது கொஞ்சம் ஒரு மெமரி பேஸ்டு கொஷின் தான். ஸோ திஸ் இஸ் கிப்ஸ் எல்ம்ஹோல்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாட் இஸ் கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்ம், நமக்கு டிஃபரன்ஷியல் ஃபார்மும் இருக்குது, இன்டகிரேட்டட் ஃபார்மும் இருக்குது. இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். இது எதுனா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் வர ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து கிளேசியஸ்-கிளேப்ரான். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் derive it.
இதுதான் வந்து கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷனோட வாட் யூ கால் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். டெல்டா ஹெச் வி பை ஃபார் வேப்பரைசேஷன் லிக்விட் அண்ட் கேஸ் வந்து ஈக்குபிலியத்தில் இருக்கிறப்ப எழுதுகிறோம். ஓகே, வெறும் கேஷியஸ் ஸ்டேட் கன்சிடர் பண்ணுறப்ப இந்த டெல்டா வின்றது வால்யூம் சேஞ்சு, வி கேஸ் மைனஸ் வி லிக்விட். ஒன்லி கேஷியஸ் ஸ்டேட்டும் கன்சிடர் பண்ணுறதா இந்த லிக்விடை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும், டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி இன்ட்டு விஜின்னு ஆகும். ஸோ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். வாட் இஸ் தட், பிவி ஈக்குவல் டு ஆர்டி, வி ஈக்குவல் டு ஆர்டி பை பி. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விஜிக்கு பதிலாக இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஆர்டி பை பின்னு ஆகுது. இப்போ டோட்டலாக இந்த ஈக்குவேஷன் டெல்டா ஹெச் ஆர்டி ஸ்கொயர் இன்ட்டு பின்னு ஆகுது. ஸோ இந்த பி வந்து அந்த பக்கம் அனுப்புகிறேன், அது 1/p மாறும். இது டெல்டா ஹெச் ஆர்டி ஸ்கொயர் 1/RT ஸ்கொயர்னு இருக்குது. இதை இன்டகிரேட் பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணி 1 இந்த டிடி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ டிடி பை டி ஸ்கொயர்னு ஆகுது. அப்போது இது வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப லாக் P2 by P1 லோயர் லிமிட்டு லாக் P2 by P1. இது வந்து டெல்டா ஹெச் பை ஆர் மைனஸ் 1/tன்னு இருக்குது. நீங்கள் இந்த லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா இது ப்ளஸ் 1/t மாறிடும். அப்போது அப்பர் லிமிட் வந்து T1, லோயர் லிமிட் வந்து T2. அப்போது 1/T1 மைனஸ் 1/T2. இது லாக் ஈயில் இருக்குது. இப்போ லாக் 10க்கு எடுக்கணும்னா 2.303 வரும். இந்த 2.303 இங்கே போட்டிங்கனாக்கா லாக் P2 by P1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை 2.303 ஆர் இன்ட்டு 1/T1 மைனஸ் 1/T2. இப்போது மேலே P2 by P1 இங்கே ஈக்குவேஷனில் ப்ளஸ்ஸு 1/T1 மைனஸ் 1/T2ன்னு இருக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷனில் இது எது இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஈக்குவேஷனு கரெக்டு தான். ஏன்னா இதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும், இதில் ரிவர்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் வரும். அது ரெண்டுமே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கரெக்ட் தான். ஆனால் லைக் P2 by P1 வச்சு இந்த கான்டெக்ஸ்டில் போடுறப்ப T2 மைனஸ் T1 by T1 T2 வரும். இது நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கனாக்கா இந்த பக்கம் T2 போகும், இந்த பக்கம் T1 வரும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் கரெக்ட். ஓகே, இது வந்து லைக் இதனோட மைனஸ் ஃபார்ம் மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் இதுவும் கரெக்டான ஈக்குவேஷன் தான். ஓகே, ஏன்னா இது வந்து டோட்டலாக இதில் ஒரு மைனஸ் சைன் வரும், இந்த P1 by P2 நீங்கள் ரிவர்ஸ் பண்ணால் இதில் ஒரு மைனஸ் சைன் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் ப்ளஸ் ஆகிடும். என்னவும் தெரில, சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் கரெக்ட் வந்து டி. இதுவும் லைக் சைனை மாற்றினாக்கா ஏவும் பார்ஷியலி கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The molality of 180 gram of glucoseோட மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டாங்க. அது இவ்வளோ கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2000 grams ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்போ அதனோட மோலாலிட்டி கேட்டிருக்காங்க. மோலாலிட்டின்னா அது மாஸ் பை மாஸ். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது? ஸோ திஸ் இஸ் நம்ம கிவன் வெயிட் வந்து 180 சால்வெண்ட்டோட வெயிட் வந்து 2000 gram. மோலாலிட்டி என்ன, வெயிட் பை மாலிகுலர் வெயிட் இன்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இல்லையா. இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன, 180 by 180 வந்து 1 மோல். ஓகே, ஸோ 1 மோல். தென் கிவன் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் 2000 கிராமில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கிலோகிராமுக்கு வரப்போ 2 கிலோகிராம். அப்போ வந்து 1/2 2000 1/2 அப்போ 0.5 மோலாலிட்டி தான் நமக்கு வரும். அதாவது நீங்கள் மோலாலிட்டி ஈக்குவல் டு மோல்ஸ் பை வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். நமக்கு கொடுத்துருக்க மோல்ஸ் வந்து வாட் இஸ் மோல்ஸ், வெயிட் பை மாலிகுலர் வெயிட் தான் மோல்ஸ். வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 180, வெயிட் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ 180. அப்போ வெயிட் பை 1 மோல். இப்போ 1 மோல். அண்ட் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் வந்து எவ்வளோ, இன் கிலோகிராம்ஸில் 2. அப்போ 1/2 0.5 மோலாலிட்டியோட யூனிட்னா மோல் பர் கிலோகிராம். அப்போ 0.5 இஸ் த ஆன்சர். ஸோ 0.5 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ரேஷியோ ஆஃப் தி அப்சர்வ்டு காலிகேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு தி தியரட்டிக்கல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐன்னு சொல்லுவோம். ஐ வந்து என்ன டிஃபைன் பண்ணுவோம், த ரேஷியோ ஆஃப் தி அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை தியரட்டிக்கல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஓசனாலிசிஸ் ஆஃப் ஐசோபியூட்டிலின் கிவ்ஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசனாலிசிஸ் ஆஃப் ஐசோபியூட்டிலின் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் செக் தோஸ் ரியாக்ஷன். இது
ஓசனாலிசிஸ் முன்னாடியே எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஐசோபியூட்டிலின். இதை ஓசனாலிசிஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல இந்த டபுள் பாண்டில் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஸோ இதுதான் இப்படி ஆட் ஆகிருக்கு. ஒரு ஓ 3 ஓ இப்படி ஆட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப இது இப்படியும் வந்து பிரியும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு பிரியறப்ப வந்து என்னாகும், CH3C டபுள் பாண்ட் ஓ ப்ளஸ் HCHO ப்ளஸ் ZNO மாறும். அப்போ அசிட்டோன் ப்ளஸ் ஃபார்மால்டிஹைட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அசிட்டோன் ப்ளஸ் ஃபார்மால்டிஹைட் இது ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்ம ரியாக்ஷனில் கொடுத்துருக்க இதில் வந்து என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, அசிட்டோன் ப்ளஸ் ஃபார்மால்டிஹைட் இஸ் த ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து அடிஷன் ஆஃப் HBr டு தி 2-மெத்தில் ப்ரோப்பீன் கொடுக்குறப்ப என்னாகும், 2-மெத்தில் ப்ரோப்பீனில் இந்த HBr வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து 2-மெத்தில் ப்ரோப்பீன். ஃபஸ்ட்டு இது ப்ரோப்பீன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நீங்கள் 2வது பொசிஷனில் மெத்தில் போட்டிங்கன்னா அது வந்து 2-மெத்தில் ப்ரோப்பீன். இதில் வந்து இது மார்கானிக் ஆஃப், இங்கே நோ பெராக்சைட். இப்போ இது வந்து நார்மல் மார்கானிக் ஆஃப் ரூல்னால் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது உங்கள் மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்டையான் வந்து என்னது, டெர்ஷியரி கேட்டையான். இது வந்து ப்ரைமரி, இது வந்து உங்களுக்கு நோ ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ வந்து உங்களுக்கு இது டெர்ஷியரி கார்பன் ஆட்டம். அது டெர்ஷியரி கார்போகேட்டையான் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போது நெகட்டிவ் அயான் வந்து அந்த கார்போகேட்டையான்லேயும் இந்த H+, இது H+ அண்ட் Br- போகும். H+ வந்து இங்கே கார்பானியான் மேலேயும், Br- வந்து கார்போகேட்டையான் மேலேயும் வந்து அட்டாக் ஆகி வாட் யூ கெட் இஸ் தி டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைட். ஓகே. ஸோ டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் என்ன, டெர்ஷியரி பியூட்டைல் bromide. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து SN1 ரியாக்ஷனில் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், இன்வர்ஷன் ஆகுமா, ரிட்டன்ஷன் ஆகுமா, ரெசினேஷனா, ரெசல்யூஷன்னா. ரெசல்யூஷன் கண்டிப்பாக ஆகாது. ரெசல்யூஷனாக பிரிக்கிறது. இன்வர்ஷன்னா வந்து நீங்கள் லைக் எல் ஃபார்ம் எடுத்தால் டி ஃபார்மாக மாறுது, டி வந்து எல் ஃபார்ம் ஆகுது. ரிட்டன்ஷன்னா அதே கான்ஃபிகரேஷனை வச்சுக்குது. ரெசினேஷனா இது பாதி அது பாதி, டி கொஞ்சம் எல் கொஞ்சம் சேர்ந்து வர்றது தான். ஸோ இதில் எது வருது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ SN1 ரியாக்ஷனில் நம்ம ஜென்ரலாக இது வந்து இதில் என்ன குரூப்பும் நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு டெர்ஷியரி கார்பன் ஆட்டம் வச்சுக்கோங்க. ஸோ டெர்ஷியரி கார்பன் ஆட்டம், இது வந்து Cl வந்து லீவிங் குரூப்பு. ஸோ ஏபிசிடின்னு ஒரு 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து இருக்குது. அது என்ன பண்ணும், உங்களுக்கு சிமெட்ரிக் கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ நியூக்ளியோஃபைல் வந்து இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணலாம், இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணால் இந்த ப்ராடக்ட், இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணால் இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட். அப்போது யூ கெட் தி ரெசிமிக் மிக்சர். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால யூ கெட் த பாதி இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வருது. ஓகே. அப்போ ரெசிமிக் மிக்சர் தான் நமக்கு வந்து வரும். ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ரெசிமைசேஷன் தான் வந்து SN1 வந்து நடக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து 49th question. Which of the following reacts with the Grignard reagent and CH3MgI gives ethyl ethanoate வந்து கொடுக்கறது எதுன்னு கேட்டிருக்காங்க. CO2 CH3COCl. CH3COL கிட்ட வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் வருதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது எத்தில் குளோரோஃபார்மேட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே. இதுதான் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆன்சர் தெரியும், அதை வச்சு நம்ம இங்கே ரியாக்ஷன் எழுதி பார்ப்போம். ஓகே. ஸோ திஸ் டி இஸ் த இது ஆன்சர். ஸோ லெட்ஸ் செக் தி ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க எத்தில் குளோரோஃபார்மேட்டை. ஓகே. எத்தில் குளோரோஃபார்மேட். ஸோ when it reacts with the CH3MgBr, ஸோ இது வந்து உங்களுக்கு CH3 இங்கே வந்து உங்களுக்கு போகிறப்ப இங்கே வந்து ப்ளஸ் க்ரியேட் ஆகும், இங்கே மைனஸ் க்ரியேட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு CH3 வந்து மைனஸ் ஆகும், Mg வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இது போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ உங்களுக்கு கீழே வந்து CH3 வந்துடும். இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல OMgBr வந்து புதுசாக அட்டாக் ஆகுது. ஓகே. தென் இது வந்து உங்களுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா, பை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்ப வந்து இந்த குரூப் எல்லாமே வெளில போயிட்டு வாட் யூ கெட் இஸ் த இந்த பாண்ட் வந்து இங்கே போயிட்டு CH3CO எத்தில் எத்தனோயேட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இது எத்தில், இது எத்தனோயேட், ஆசிட் ஃபார்ம், எத்தில் எத்தனோயேட்.
ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகுது. அப்போது உங்களுக்கு எத்தில் குளோரோஃபார்மேட் தான் வந்து it reacts with the CH3MgBr and gives the ethyl ethanoate. அப்போ ஆப்ஷன் வந்து எத்தில் குளோரோஃபார்மேட் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃபிஃப்டீத் கொஷின். ஸோ 50th கொஷின் வந்து என்னென்னா, அசிட்டோன் அண்டு குளோரின் வந்து ரியாக்ட் ஆனால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டும் வருது, இந்த ப்ராடக்ட்டும் வருது. ஃபைனல் ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு CHCl3 குளோரோஃபார்ம் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ ஆனால் எப்படி வருதுன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ குளோரோஃபார்ம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுனா, ஃபஸ்ட்டு இந்த அசிட்டோன் வந்து என்ன பண்ணுது, 3 மாலிகுல்ஸ் ஆஃப் குளோரின் கூட சேர்ந்து இது வந்து இங்கே CCl3 சப்ஸ்டியூட் ஆகுது, -3 HCl வெளியில் போகுது. இந்த CCl3 வந்து NaOH அண்ட் OH- கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இது அப்படியே வெளியில் போயிட்டு, ஏன்னா மோஸ்ட் பல்கி குரூப் இல்லையா, இது வெளியில் போயிட்டு இங்கே வந்து OH வந்து உட்காந்துக்குது. இங்கே இது Na + CCl3- அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி CHCl3 மாறுது. இந்த Na + இது கூட போய் உட்காந்து சோடியம் அசிட்டேட். அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்ம் இஸ் தி ஆன்சர். ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் கேட்டையான். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் குரூப்பில் இது வந்து லித்தியம், சோடியம். ஓகே, அடுத்து செகண்ட் குரூப் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பெர்லியம், மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். அப்போ இதுக்குள்ளே பெருசு இதாக இருக்கும். ஓகே, இந்த குரூப்போட இது இப்போ இதுக்குள்ளே லார்ஜஸ்ட் வந்து இது. அடுத்து போரான் அண்டு அலுமினியம். அப்போது இந்த நமக்கு டவுன் த குரூப் போகிறப்ப இன்க்ரீஸ் ஆகும், அலாங் த பீரியட் போகிறப்ப டிக்ரீஸ் ஆகும். இப்போது சோடியம், மெக்னீஷியம் அண்ட் அலுமினியத்தில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு அலுமினியம் 3+ தான். இப்போ Al3+ இஸ் த, ஏன்னா அலாங் த பீரியட் வாட் ஹேப்பன்ஸ், atomic radius and ionic radius decreases, down the group it increases. அப்போது நம்ம இந்த பீரியட் வச்சு பார்க்குறப்ப இந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் கேட்டையான் Al3+. ஓகே, அடுத்து மலோனிக் ஆசிட் அப்பான் ஹீட்டிங் P2O5 gives what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மலோனிக் ஆன்ஹைட்ரேடும் வருது. இது இன்னும் ஃபர்தராக ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, கார்பன் சப்ஸாக்சைடுன்றது இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ரைட் ஆன்சர் தான். ஸோ பட் இது 2 ஸ்டெப்ஸில் வந்து இது நடக்குது ஹீட் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. இதுதான் வந்து நம்மளோட மலோனிக் ஆசிட். மலோனிக் ஆசிட்னா என்ன தெரியுமா, ஓம்ஸ் கப்சாஸ் நம்ம இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். டைகார்பாக்சிலிக் ஆசிடில் O ஃபார் ஆக்சாலிக் ஆசிட், அதாவது 2 கார்பன் ஆட்டம் COH. மலோனிக், சக்சினிக், கேலிக், அடிபிக், இந்த மாதிரி பியூமரிக், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது ஆக்சாலிக் அடுத்து வர்றது யாருது, மலோனிக். மலோனிக்னா 3 கார்பன் ஆட்டம் இருக்குது, அதில் 2 COH குரூப், நடுவில் CH. இது மலோனிக் ஆசிட். இது P2O5 டைமராக ஃபார்ம் பண்ணி ஒன்று P4O10 இருக்கலாம், இல்லை P2O5 கூட இருக்கலாம். ஸோ புக்கில் பார்க்குறப்ப P4O10 தான் இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இட்டு டீஹைட்ரேட்னா இதுலேருந்து ஒரு OH ரிமூவ் பண்ணி வாட்டராக வெளில அனுப்பிட்டு ஒரு ஆன்ஹைட்ரேட், மலோனிக் ஆன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் நான் சொன்னேன், இதுவுமே ரைட்டு, இதுவுமே ரைட்டு. இன்னும் இதை ஃபர்தராக வந்து இந்த P2O5 இல்லை P4O10 இதனோட டைமர் கூட போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொரு இந்த வாட்டர் மாலிக்கு இந்த ஹைட்ரஜனும் இந்த ஓவும் சேர்ந்துட்டு வெளில போயிட்டு, ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு டபுள் பாண்ட் கார்பன் சப் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. C டபுள் பாண்ட் C, இந்த பக்கம் O, இந்த பக்கம் O, இது எல்லாமே. ஸோ ஐம் ரைட்டிங் இட் C டபுள் பாண்ட் O அண்ட் O. ஓகே, ஸோ 3 கார்பன் ஆட்டம், அதுக்கு 2த்துக்குமே டபுள் பாண்ட், அண்ட் ஆக்சிஜன் பக்கத்தில் எப்பவுமே அந்த 2 டபுள் பாண்ட் இருக்குது. இது பேர் வந்து கார்பன் சப் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் சப் ஆக்சைடு இஸ் தி ஆன்சர். வேர் இட் இஸ். ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, அது மலோனிக் ஆன்ஹைட்ரேட்லேருந்து தான் இது வருது. ஸோ அப்போது இது கொடுக்குறப்ப மல்டி ஆப்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா யூ கேன் கிளிக் த போத், பட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கார்பன் சப் ஆக்சைடு. அடுத்து எத்தில் அசிட்டோஅசிட்டேட்டில் வந்து என்ன ஐசோமெரிசம் வந்து இருக்குது, மெட்டாமெரிசமா, ஆப்டிக்கலாக, டாட்டோமெரிசமா, எல்லாம் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தில் அசிட்டோஅசிட்டேட் வந்து மாலிகுல் வந்து இதுதான் CH3 CO CH2 COO. இது எத்தில், இதுதான் எத்தில், இது அசிட்டோ அசிட்டேட்.
அசிட்டேட்டில் ஏற்கனவே திருப்பி ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு அசிட்டேட். ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இங்கே இருக்க ஹைட்ரஜன் வெளில போயிட்டு இங்கே டபுள் பாண்ட் வந்து இது இப்படி போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து ஒரு கீட்டோ ஈனால், இது கீட்டோ ஃபார்மில் இருக்கு, இது ஈனால் ஃபார்மில் இருக்குது. அப்போ இது பேர் என்ன, வித்தின் த மாலிகுலில் ஒரு ஐசோமெரிசம் நடக்குது, சேம் மாலிகுலே ஒரு ஐசோமெரிசம் நடக்குதுன்னா அது வந்து கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் தான். ஓகே. பிட்வீன் 2 மாலிகுல்ஸ்னால் மற்றவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பொசிஷன் இந்த மாதிரி நிறைய வரும். பட் டாட்டோமெரிசம் மட்டும்தான் ஒரே மாலிகுலே ஜஸ்ட்டு ஹைட்ரஜன் இது ரீப்ளேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகிறதுனால வருது. அப்போ டாட்டோமெரிசம் தான் வந்து இதில் வந்து நடக்குது. ஓகே. அப்போ ஆன்சர் இஸ் டாட்டோமெரிசம் இஸ் தி ஆன்சர். அடுத்து which among the following is the less basic? Fifty-fourth question. Which among the following is the less basic அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெத்திலமின் ஒரு ப்ரைமரி, எத்திலமினும் ஒரு ப்ரைமரி, டைமெத்திலமின் ஒரு செகண்டரி, டெர்ஷரி அமீன் இது வந்து. ஸோ நமக்கு எப்போவுமே பேசிசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மோர் நம்பர் ஆஃப் உங்களுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து என்ன பண்ணும், அசிடிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணும், பேசிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் ட்ரைமெத்திலமினில் வந்து ஒரு ப்ராப்ளம், அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்டெரிக் எஃபெக்ட் வந்துடும். ஸோ லெட்ஸ் ரைட் CH3NH2. ஓகே, என் மேலே பாண்ட் இருக்குது. அடுத்து CH3CH2 பார் NH2. ஸோ எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு இது வரப்போ இதை விட இது பார்க்குறப்போ மோர் பேசிக்காக இருக்கும். அப்போ பேசிசிட்டி வந்து இதுக்கு தான் அதிகம், இது வந்து மோர் பேசிக். ப்ரைமரி அமீன், இதுவும் ப்ரைமரி அமீன் தான். அடுத்து டைமெத்தில் அமீனா, டைமெத்தில் அமீனில் பார்க்குறப்போ ஸோ இங்கே ஒரு CH3 N, இன்னொரு ஒரு CH3H. என்ன ஆகும், ஒரு ஐ குரூப் இருந்தாவே அதிகமாக எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும். 2 மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இன்னும் கார்பன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி. அப்போ இருக்கிறதுலே செகண்டரி ரொம்ப மோர் பேசிக்காக இருக்கும், அதுக்கடுத்து ப்ரைமரி, அப்புறம் தான் டெர்ஷரி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அமோனியா வரும். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ டெர்ஷரியில் வரப்போ நைட்ரஜன் மேலே 3 மெத்தில் குரூப் வந்து வந்துடும். என்ன ஆகும், சிமெட்ரிக்காக இருக்கணும், ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் பிளேனில் போகுது. எதனால், ஸ்டெரிக் எஃபெக்ட்னால. பிளேனில் இருக்க வேண்டிய அந்த மாலிகுல் வந்து பல்கி குரூப்பாக இருக்கிறதுனால இப்போது நைட்ரஜன் சுற்றி ஹைட்ரஜன் இருக்கிறப்ப பிளேனாரில் வந்து இருக்குது, அம்மோனியா பார்க்குறப்ப ட்ரைகோனல் பிளேனாரில் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஹைட்ரஜன் பதிலாக ஒரு பல்கி குரூப் போடுறப்ப வந்து ஸ்டெரிக் எஃபெக்ட் வர்றதுனால அவுட் ஆஃப் பிளேனில் வந்து இந்த மாலிகுல் போகிறதுனால. ஸோ ஈவன் தோ எலக்ட்ரானிக்லி ரிச்சாக இருந்தாலும் பிளேனில் இருந்தால் தான் வர இன்கமிங் மாலிகுலுக்கு இது எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும். எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் தான் அது பேர் வந்து பேசிஸ். லூயிஸ் பேசிஸ்னால் என்னது, எலக்ட்ரான் டோனர்ஸாக லூயிஸ் பேசிஸ். ஈவன் தோ இட் இஸ் எலக்ட்ரானிக்லி ரிச், அவுட் ஆஃப் பிளேன் ஸ்டெரிக் எஃபெக்ட்னால அவுட் ஆஃப் பிளேனார் மாலிகுலாக இது மாறிடுது. அப்போ அவுட் ஆஃப் பிளேனார் போகிறப்ப வந்து ஈவன் தோ இட் இஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியாது. எலக்ட்ரான் டொனேட் பண்ண முடியாதனால இது வந்து லெஸ் பேசிக். இப்போ இருக்கிறதுலே மோர் பேசிக் செகண்டரி, அதுக்கடுத்து ப்ரைமரி, அடுத்த டெர்ஷரி, அடுத்த அமோனியா. ஸோ அப்போது இருக்கிறதுல லெஸ் பேசிக் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கு 2 ப்ரைமரி அமீன், ஒரு செகண்டரி அமீன், ஒரு டெர்ஷரி. அமோனியா வந்து கொடுக்கல. அப்போது இருக்கிறதுல லெஸ் பேசிக் வந்து டெர்ஷரி, திஸ் ட்ரைமெத்தில் அமீன் தான் ஆன்சர். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலே ட்ரைமெத்தில் அமீன் தான் வந்து டெர்ஷரி அமீன். அப்போ டெர்ஷரி அமீன் தான் வந்து லெஸ் பேசிக். அடுத்து பென்சின் டைசோனியம் குளோரைட் கூட நம்ம வாட்டர் வந்து பாயில் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா ஃபீனால் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே. வென் பென்சின் டைசோனியம் குளோரைட் இஸ் boiled with water, it gives us வந்து ஹைட்ராலிசிஸ் நடக்குது. இங்கே H and OHன்னு போகுது, இங்கே OH இந்த பாண்ட் இங்கே உடஞ்சி இங்கே H. அப்போது இந்த இடத்துல ஃபீனால் N2 + HCl. ஓகே, ஃபீனால் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது
நம்ம கொஷனுக்கு ஆன்சர் வந்து பென்சில் டைசோனியம் குளோரைட் when it boiled with 55க்கு வந்து ஆன்சர் பி. ஓகே, அடுத்து கார்பன் கிராஃபைட்னா என்னது? கிராஃபைட் வந்து என்ன இதில் இருக்கும்? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அது ஆக்சிஜன் கூட கேஸ் கூட ரியாக்ட் பண்ணி இட் கிவ்ஸ் தி CO2. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து கிராஃபைட்னா என்னது? சாலிட். கிராஃபைட் வந்து என்ன இருக்கும்? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சிஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கு. கிவ்ஸ் CO2 கேஸ். ஸோ இந்த ரியாக்ஷனோட டெல்டா ஹெச் என்ன? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் பி டெல்டா வி. வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். டெல்டா வி ஈக்குவல் டு என்ன? டெல்டா என். டெல்டா விஜி ஈக்குவல் டு டெல்டா என்ஜி ஃபார் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு. அதுவும் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு இப்போ இங்கே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் 2 தான் இருக்குது. வாட் இஸ் டெல்டா என்ஜினா? நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட். இங்கே கேஷியஸ் ஸ்டேட்டில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? 1 மோல் ஆஃப் த CO2 இருக்குது, மைனஸ் 1 மோல் ஆஃப் தி ஆக்சிஜன் இருக்குது. அப்போ டெல்டா என்ஜி வந்து 0. இப்போ டெல்டா என்ஜி 0னா டெல்டா வியும் 0. இப்போ டெல்டா ஹெச் பிகம்ஸ் டெல்டா இ ப்ளஸ் இது 0 ஆகிறதுனால உங்களுக்கு டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. இதுதான் வந்து கரெக்டான கண்டிஷன். அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. எதனாலனா இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இதுவும் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? டெல்டா என்ஜி பி டெல்டா வி விட ஒன்று அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை கம்மியாக இருந்திருக்கலாம். ஓகே, சப்போ டெல்டா ஹெச் பிகம்ஸ் டெல்டா இ. அடுத்து கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ் கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் நத்திங் பட் நம்ம படித்தது தான். டி டெல் ஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சிபி டி ஆஃப் டெல் இ பை டிடி ஈக்குவல் டு டெல்டா சிவி. ஸோ இதனோட இன்டகிரேட்டட் ஃபார்ம், இல்லைனா வந்து இது ஏ ஈக்குவேஷன் d of delta h is equal to delta cp dt ன்னு சொல்லலாம். இல்லை d of delta h is equal to delta cp into t2 minus t1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ ஓகே, அந்த d of delta hக்குமே வந்து எக்ஸ்பேன்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது d of delta h is equal to product delta h2 minus delta h1 is equal to delta cp into t2 minus t1. delta h na cp வரணும், delta e na cv வரணும். இப்போ h2 minus h1 is equal to delta cp t2 minus t1. So அப்போ delta h2 minus delta h1 is equal to delta cp t2 minus t1. அப்போ answer B is the right answer. இந்த ஃபார்மேட்டில் பி மட்டும்தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து டெல்டா ஹெச் கூட வி வந்தால் தப்பு. நமக்கு டெல்டா ஹெச் டெல்டா வி வந்தாக்கா இங்கே வந்து இ வரணும். ஓகே, அடுத்து என்ட்ரால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் HCl அண்ட் NaOH அது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ, இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்க்கு நீங்கள் அதனோட என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் -55 to 53லேருந்து 57 வரைக்கும். அதோட ரொம்ப அதிகமாகவும் வராது, கீழே வராது. ஸோ யூ கேன் ரைட் இட் ஃப்ரம் -53. எக்ஸாக்டாக இந்த இதுக்கு பார்க்குறப்போ -57.3 கிலோ ஜூல் பெர் மோல். இது வந்து நம்ம என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் தெர்மோகெமிஸ்ட்ரியில் வரும் இந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இது வந்து என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஃபார் த ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்டு கொஷின். அடுத்து மெத்தில் ஆரஞ்ச் இஸ் அண்ட் சூட்டபிள் இண்டிகேட்டர் ஃபார் த டைட்ரேஷன் ஆஃப். ஸோ மெத்தில் ஆரஞ்ச் நம்ம எப்பவுமே ஃபினாப்தலின் வந்து அபோவ் 7க்கு மேலே யூஸ் பண்ணோம். மெத்தில் ஆரஞ்ச் வந்து பிலோ பிஹெச் வந்து பிலோ 7க்கு கீழே யூஸ் பண்ணோம். பிஹெச் வந்து பிலோ 7னா பிலோ 7க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் மெத்தில் ஆரஞ்ச். ஃபினாப்தலின் வந்து அபோவ் 7க்கு மேலே ஃபினாப்தலின் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது நமக்கு வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் எங்கெங்கே வீக் ஆசிட் வருதோ அங்கே தான் அதை நம்ம யூஸ் பண்ணோம். வீக் ஆசிட் அப்போ ஓவரால் சொல்யூஷன் வந்து என்னவாக இருக்கும்? வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்னால் ஓவரால் சொல்யூஷன் பேசிக்காக இருக்கும்.
NaOHSS NaCl பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். இதுக்கு நம்ம மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபினாப்தலினும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் அவங்க கேட்டிருக்கக்கூடாது. அடுத்து HCl வெர்சஸ் NH4னா இது ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஓவரால் சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ நமக்கு அசிடிக் பிஹெச்னா என்னது பிலோ 7. அப்போது ஆப்ஷன் பி தான் மோர் கரெக்ட். பட் நியூட்ரல் பிஹெச்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நியூட்ரலில் வரப்போ NaOHSClக்கு நம்ம 2 மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபினாப்தலின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அகெயின் HCl வெர்சஸ் NH4 வச்சப்போ ஓவரால் சொல்யூஷன் இது ஒரு வீக் பேஸ், இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸை போடுறப்போ ஓவரால் சொல்யூஷன் அசிடிக்காக இருக்கும். அப்போது pH வந்து பிலோ 7ல் இருக்கும். அப்போது மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி கேன் பி யூஸ்டு. இந்த வீக் ஆசிட் இந்த ஸ்ட்ராங் பேஸில் ஓவரால் சொல்யூஷன் பேசிக்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபினாப்தலின் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் தியரி. ஓகே, அடுத்து பென்சீனில் இருக்க கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க 60க்கு. ஓகே, ஸோ 60th கொஷின். பென்சீனில் இருக்கிற கார்பன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட், சாரி ரைட் தான், H. ஸோ நீங்கள் ஒரு கார்பனை எடுத்தாலுமே வந்து கண்டிப்பாக இந்த கார்பனுக்கு இது டபுள் பாண்ட், இந்த கார்பனுக்கு இது டபுள் பாண்ட், இந்த கார்பனுக்கு இது டபுள் பாண்ட், இந்த கார்பனுக்கு இது டபுள் பாண்ட் ஆகும். உங்களுக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ you take 1 and 2 எடுத்தாலும் சரி, 3 and 4 எடுத்தாலும் டபுள் பாண்ட் இருக்குது, 5 and 6 எடுத்தாலும் டபுள் பாண்ட். அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ அப்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன, இட்ஸ் sp2 hybridization. Diazomethane when heated with phenol gives what? Okay, so diazomethane with phenol கூட ஹீட் பண்ணுறப்ப என்ன வரும்னா நமக்கு இது வந்து phenol. இதுதான் diazomethane CH2N2. ஸோ இது வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு அனிசோலாக ஃபார்ம் ஆகுது, OCH3 + N2. ஓகே, ஸோ அனிசோல் இது பேர், OCH3னா அனிசோல். இப்போ ஆன்சர் இஸ் அனிசோல். இப்போ 61 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 62. So let me check whether my OBS is running or not. Okay, it's running. Okay, no problem. ஸோ 62 ரியாக்ஷன் சிச்சுபாபின் ரியாக்ஷன் உங்களுக்கு ஹெட்ரோசைக்ளிக் இல்லை, இருந்தாலும் மேபி வந்துச்சுன்னா ஹெட்ரோசைக்ளிக் சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் மேபி பிஜிடிஆர்பிக்கு இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. pyridine reacts with the NaNH2 plus liquid ammonia, so gives 2-aminopyridine. இதான் வந்து சிச்சுபாபின் ரியாக்ஷன். அப்போது 2-aminopyridine தான் வந்து வரும் சிச்சுபாபின் ரியாக்ஷனில். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் 2-amino. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து அல்கீன்ஸ் ரியாக்ஷன் இருக்கான்னு தெரியல. இது வந்து ஒரு டையின், இங்கே வந்து ஒரு கீட்டோன் கூட வந்து டைகீட்டோன் கூட வந்து இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ என்ன இது வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சைக்ளோபென்டீன்,
ஓகே ப்ளஸ் சக்சினிமைட் நினைக்கிறேன். சக்சினிக் ஆசிடோட ஆன்ஹைட்ரைடு இல்லையா, அமைடு இல்லை, சக்சினிக் ஆன்ஹைட்ரைடு. ஸோ இது கூட வந்து இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த பாண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இது இங்கே போகுது. ஓகே, ஸோ இது வந்து இட் கோஸ் ஹியர். ஓகே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு இது இருந்தது இல்லையா டபுள் பாண்டு, இந்த பாண்டு இங்கே வருது. அப்போது ஓவரால் பார்க்குறப்ப இந்த பாண்ட் இந்த வந்துச்சு, இந்த பழைய மாலிகுல் இப்படி இருக்குது. இந்த புதுசாக பாண்ட் அது வந்து நான் ரெட் ஒயிட்ல எழுதுகிறேன். திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ் சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ. ஓகே, ஒரு சைக்ளோ எக்ஸீன்குள்ளே ஒரு பிரிட்ஜ்டு காம்பவுண்ட், தென் சி டபுள் பாண்ட் ஓ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சைக்ளோ எக்ஸீன், ஒரு பிரிட்ஜ் காம்பவுண்ட் அண்ட் தென் ஒன் ஆன்ஹைட்ரைட் ஃபார்ம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வரும்னா, இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் இது இல்லை, ஆப்ஷன் டியில் தான் இந்த இது வந்திருக்கு. ஓகே, ஆப்ஷன் டியில் தான் நம்ம வரைஞ்சா காம்ப்ளெக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஷனுக்கு. அடுத்தது most stable conformation of ethylene glycol is, so by default ethylene glycol na enna CH2OH CH2OH அதான் ethylene glycol. அதனோட ஸ்டேபிள் கான்ஃபர்மேஷன் என்ன ஸ்டாகர்ட் காட்ச் எக்லிப்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட் ஸ்டாகர்ட் தான் வந்து உங்களுக்கு ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ எத்திலின் கிளைக்கால்னா CH2OH CH2OH இந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதுவோம். ஆனால் வந்து இதில் எழுதுகிறப்ப வந்து ஸ்டேகர்ட் வந்து ஒரு டாட்டு, இது ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம், இது ஃபஸ்ட் கார்பன் ஆட்டம் டாட்டு, செகண்ட் கார்பன் சர்க்கிள்லையும் சொல்லுவோம். ஃபஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் வந்து நான் OH வந்து இங்கே எழுதுகிறேன், H. இந்த ரெண்டாவது கார்பன் ஆட்டத்திற்கு சர்க்கிள் இருக்கிறது வந்து அதனோட OH வந்து இங்கேயும், மற்ற ரெண்டு ஹைட்ரஜன். இதுதான் வந்து ஸ்டேகர்டு. ஏன்னா ஃபார் அவே இட் வில் ஹாவ் த OH ரெண்டு பல்கி குரூப்பும் ஒன்றோட ஒன்று ரொம்ப ஃபார் அவேயில் இருக்குது. சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் எழுதுனாக்கா OH வந்து கீழே, இதில் வந்து இப்படி இருக்குது, இந்த OH வந்து மேலே, இது ரெண்டும் ஹைட்ரஜன். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஸ்டேகர்ட் ஃபார்ம். ஓகே, இது நியூமன் ப்ரொஜெக்ஷன், சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்லையும் எழுதலாம், வேரியஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் ஸ்டேகர்ட் இருக்குது, எக்லிப்ஸ்னால் OH ஒன்றோட ஒன்று பக்கத்துலேயே ஓட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ ஸ்டேகர்ட் இஸ் த ஸ்டேபிள் ஃபார்ம். ஓகே, மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். இப்போ ஸ்டேகர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸாக்டாக சொல்லலாம் ஆன்டி ஸ்டாகர்ட்னு வரணும். ஓகே, எனவே இட்ஸ் ஸ்டேகர்ட் இஸ் ரைட் ஆன்சர். க்ளோஸ் டு தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கார்னாட் தியரம் பிரகாரம் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சோண்டு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி தேவையில்ல. கார்னாட் சைக்கிள் வந்து என்னது, கார்னாட் தியரத்தில் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின் வந்து எப்படி எழுதும்னா, கொஷின் நம்பர் 65. Question number 65 is a Carnot. So it is eta is equal to T2 minus T1 by T2, where T2ன்றது நம்ம சோர்ஸ்னா என்ன, நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா, மேபி புன்சன் ஃப்ளேம்னு கூட வச்சுக்கலாம், புன்சன் ஃப்ளேம். ஓகே, சோர்ஸோட இது. T1ன்றது சிங்க், எது ரிசீவ் பண்ணுதோ அதனோட, மேபி நம்ம ஒரு வெசல். ஓகே, எப்போவுமே சோர்ஸோட டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும், சிங்க்லாம் ரிசீவ் பண்ணுது, இது சோர்ஸு இது ரெசர்வாயர். அப்போ அதனோட டெம்பரேச்சரை இது எப்போவுமே வந்து சோர்ஸோட தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அப்போ T2 மைனஸ் T1 பை T1, இல்லைனா வந்து 1 மைனஸ் T1 பை T2 அப்படின்னு கூட எழுதலாம்.
ஸோ எஃபிஷியன்சி எப்போவுமே வந்து உங்களுக்கு cannot be 100% இந்த ஃபார்மேட்ல இல்லை. ஸோ ஒன்று இந்த ஃபார்மேட்ல இல்லை. அப்போ T2 minus T1 by T2. ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? T2 minus T1 by T2 ஆப்ஷன் உங்களுக்கு டியில் வந்து இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்து நியூமன் ப்ரொஜெக்ஷன். ஏற்கனவே நம்ம லைன்ஸில் வரைஞ்சோன்னா கூட்டலாக லைக் ஆண்டனா மாதிரி வரைஞ்சோன்னா அது பேர் வந்து ஃபிஷர். இது நம்ம வந்து இந்த கோடு போட்டு 3 லைனாக வந்து அது பேர் வந்து சாஹார்ஸு. நியூமர்னா டாட் அண்டு சர்க்கிள் போட்டு வரையுது. ஃபஸ்ட்டு கார்பன் டாட்டும் செகண்ட் கார்பன் சர்க்கிள் போடுறது தான் வந்து நியூமன். இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அப்போ ப்ரொஜெக்ஷனில் இதான் வந்து நியூமன். வட்டம் ஒரு புள்ளி, இதுதான் நியூமன் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். the shape of xenon hexane fluoride. ஸோ hexafluoride உங்களுக்கு வந்தாவே மேக்ஸிமம் கண்டிப்பாக இதில் வரப்போ வந்து உங்களுக்கு லைக் எலக்ட்ரானிக் இது டாட் ஃபார்மில் வச்சு நம்ம எழுதலாம். ஸோ வாட் இட் வில் பி xenon. 67th question. ஸோ 67th question xenon hexafluoride. xenon வந்து மொத்தம் அதில் 8 எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஒரு டாட் வச்சுட்டு ஸோ எஃப் 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 இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல். அது இல்லாமல் வந்து ஒரு 2 உங்களுக்கு மொத்தம் 6. முதல்ல இதில் 10 எலக்ட்ரான் இருக்கும், மிச்சம் 4 வந்து உங்களுக்கு லோன் பேராக இருக்கும். நீங்கள் வெறும் ஆக்டாஹெட்ரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்டாஹெட்ரல் எழுதலாம். இந்த லோன் பேர் எலக்ட்ரானுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல்னு சொல்கிறது தான் கரெக்டான ஆன்சர். டிஸ்டார்டட். ஏன்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டார்ட் பண்ணிடும். ஆக்டாஹெட்ரன், டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன். உங்களுக்கு கொஷனில் ஆக்டாஹெட்ரன் டிஸ்டார்டன் கொடுத்தாக்கா டிஸ்டார்டட் சூஸ் பண்ணுங்கள். இல்லை வெறும் நார்மலாக வந்து உங்களுக்கு கொஷனில் எதுவுமே கொடுக்கல லைக் ஆக்டாஹெட்ரல், டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளானர், பைபிரமிடல் கொடுத்தாங்கனாக்கா சூஸ் ஆக்டாஹெட்ரல். ஓகே, டிஸ்டார்டட் கொடுத்துருந்தாங்க டிஸ்டார்டட் போடுங்க. ஓகே, அமினோ ஆசிட் விச் டசன்ட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்லேயே கிளைசின் மட்டும் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, அதனால் வந்து அது எக்ஸிபிட் பண்ணாது. அடுத்து இன்ஆர்கானிக் பென்சின் வந்து என்னது? போரோசோல். ஓகே, B3N3H6 இல்லையா? B3N3H6 எப்படி C3H6 மாதிரி இது வந்து B3N3H6. ஓகே, அடுத்து இந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் BeCl2. BeCl2ல இருக்கிற பாண்டிங் இருக்கிறதுலே பெல்லியம் வந்து பார்த்திங்கனாக்கா அட்டாமிக் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? ஃபெஜான்சோல் பார்க்க மோர் போலரைசேஷன் பண்ணும். அந்த அயானிக் பாண்ட் வந்து நம்ம அயானிக்காக இருக்குன்னு நினைக்க, ஆனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? போலார் கோவேலன் பாண்டாக இது வந்து மாறும். ஓகே, அப்போது இது வந்து கொஞ்சம் கோவேலன் பாண்டாக மாறும். அடுத்து இது எல்லாமே வந்து லைக் கைண்ட் ஆஃப் பிஎட் கொஷின்ஸ் 71லேருந்து 73 அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபீனால் பை ப்ரோமினேஷன் மெத்தட் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ப்ரோமின் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் ரைட் ஃபீனால் இருக்குது. ஃபீனால் கூட நீங்கள் ப்ரோமினேஷன் பண்ணுறீங்க. 1 molecule ஆஃப் Br2 போடுறப்ப என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஆர்த்தோவில் வந்து உங்களுக்கு வரும். அடுத்த மாலிகுல்ஸ் ஆஃப் Br2 போடுறப்ப வந்து உங்களுக்கு பேரால் வரும். அதுக்கடுத்து போகிறப்ப உங்களுக்கு ஆர்த்தோ ப்ரைம். ஏன்னா OH குரூப் வந்து ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ வந்து இட் வில் ரியாக்ட் வித் 3 moles ஆஃப் Br2 அண்ட் கிவ்ஸ் Br. இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br ப்ளஸ். ஓகே, அப்போது 3H Br வந்து வெளில போகும். சப்ஸ்டியூஷன் தானே அப்படின்றதுனால அப்போது 3 molecules 1 mole of phenol reacts with the 3 moles of Br2. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 1 mole of phenol requires 3 moles of
bromine. Okay, அப்போ 3 is the answer. A mixture of iodine and sand. Iodine வந்து என்ன ஆகும், சப்ளிமேஷன் ஆகும். ஸோ சாண்ட் வந்து சப்ளிமேட் ஆகாது. அப்போ சப்ளிமேஷன் மெத்தட் வச்சு அயோடின்லேருந்து சாண்ட். இதே கேம்ஃபர் கேட்டாலும் கேம்ஃபரும் சப்ளிமேஷன் ஆகும். ஓகே, அடுத்து இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அசியோட்ரோபிக் மிக்சர். அசியோட்ரோபிக் மிக்சர்னா ஈவன் லிக்விட்லிங் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க அந்த பாய்லிங் மிக்சர் வந்து அதனோட பாய்லிங் பாயிண்ட் வந்து மாற்றிக்கூடாது. அப்போது அந்த மாதிரி எதுனா வந்து அசிட்டிக் ஆசிட் அண்ட் வாட்டர் தான் வந்து இட் ஃபார்ம்ஸ் தி பர்ஃபெக்ட் அசியோட்ரோபிக் மிக்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ குட் அப்சார்பண்ட். இது வந்து குரோமோட்டோகிராஃபி. சார்கோல் வந்து கேஸ் அப்சார்ப் பண்ணணும். அலுமினா சிலிக்கா இது எல்லாமே வந்து நம்ம குரோமோட்டோகிராஃபியில் ஜெல் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அம்மோனியான்றது ஒரு கேஸு, இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போது அம்மோனியா இஸ் நாட் அ குட் அப்சார்பண்ட். இது மேபி இட் அப்சார்பேட்டாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். இது எல்லாமே அப்சார்பண்ட், இது அப்சார்பேட். Zeisel method is used to estimate methylene dioxy groups. Okay, methylene dioxy groups, Zeisel method. So next question. Which of the following solution forms the golden spangle precipitate in qualitative analysis? So qualitative analysis இந்த lead chromate தான் வந்து நம்மளுக்கு கோல்டன் ஸ்பாங்கிள் டெஸ்ட்டு, பொன்னிற துகள் சோதனைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுப்போம். தங்க நிற சோதனை ஃபார் லெட் சால்ஸில் நிறைய லெட் சால்ஸ் இருக்குது. அதில் லெட் குரோமேட் தான் வந்து அந்த கோல்டன் ஸ்பாங்கிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும், கோல்டன் எல்லோ ஸ்பாங்கிள்ஸ். ஓகே, அடுத்து EDTA இஸ் யூஸ் டு எஸ்டிமேட். EDTA வந்து உங்களுக்கு நம்ம வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து சல்ஃபேட்ஸ், குளோரைட்ஸ் அண்ட் மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இருக்கும். ஆனால் EDTA வந்து ஒன்லி கேட்டையான்ஸை எஸ்டிமேட் பண்ண, ஒன்று கால்சியம் இல்லை மெக்னீஷியம் அயான்ஸ், அதை ட்ரீட் பண்ண தான் எடுப்பாங்க. இங்கே இப்போ கால்சியம் அயான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கால்சியம் அயான்ஸை தான் இது எஸ்டிமேட் பண்ணும். ஓகே, அடுத்து த இண்டிகேட்டர் யூஸ்ட் இன் தி எஸ்டிமேஷன் ஆஃப் Mg2 plus ions with EDTA is the Areochrome black tea. இந்த மீதி ஃபினாப்ளின், மெத்தில் ஆரஞ்ச், ஸ்டார்ச் சொல்யூஷன் இது எல்லாமே வந்து ஃபினாப்ளின், மெத்தில் ஆரஞ்ச் ஆசிட் பேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்ச் வந்து அயோடோமெட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, தயோசல்ஃபேட் அண்ட் அயோடின் யூஸ் பண்ணுறது. Areochrome black tea தான் வந்து நம்ம படித்த காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில் EDTA டைட்ரேஷனில் EBTA யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எத்தில் அசிட்டேட். இங்கே பாருங்க, ஜென்ரலாக ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், 0 ஆர்டர் கொடுத்துருந்தாங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கிளிக் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எத்தில் அசிட்டேட் ப்ளஸ் வாட்டர் போடுறப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை இக்னோர் பண்ணுறதுனால தான் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். ஆக்சுவலி இது செகண்ட் ஆர்டர் தான், எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். வி ஜஸ்ட் இக்னோர் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், அதனால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். இல்லை 0, 1, 2, 3 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1ன்னு பிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அண்ட் சூடோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாக்கா த கரெக்ட் ஆன்சர் இஸ் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இதே பேஸ் ப்ரெசன்ஸில் இதே ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆகும். எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து நான் ஏற்கனவே கண்டக்டாமெட்ரிக் டைட்ரேஷனில் கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சடன் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து வீக் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸ்க்கான கிராஃப். ஓகே, அப்போது இந்த டைட்ரேஷன் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். அப்போ ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறது இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் தான். அடுத்து ஆசிடில் பார்த்தா இது ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது, இது வீக் ஆசிட். அப்போ பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ராங் பேஸ் வெர்சஸ் வீக் ஆசிட், இல்லை வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு இங்கே வால்யூம் ஆஃப் த பேஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து வால்யூம் ஆஃப் த பேஸ் கண்டக்டிவிட்டி கொடுக்குறப்ப தான் இந்த பேட்டர்ன். இதே வால்யூம் ஆஃப் தி ஆசிட் கொடுத்தா வேறு பேட்டர்ன். ஓகே, அடுத்து இது வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஏற்கனவே நான் உங்களுக்கு பிபிடியில் நடத்தியிருக்கேன். விச் அமாங் த எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் இன்வால்வ்ஸ் லெஸ் எனர்ஜி. N2 பை ஸ்டார் தான் வந்து இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் எனர்ஜி ட்ரான்சிஷன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து சிக்மா டு சிக்மா ஸ்டார். ஓகே, ஸோ N2 பை ஸ்டார், பை டு பை ஸ்டார், N2 சிக்மா ஸ்டார், அடுத்து சிக்மா டு சிக்மா ஸ்டார், இப்படி தான் வந்து ரேஞ்ச் வந்து இருக்கும். அப்போ இருக்கிறதுலே லோயர் லெவல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா N2 பை ஸ்டாருக்கு தான் போகும்.
அடுத்து ஒரு புரோட்டீனை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப நமக்கு ஆக்சுவலி நிறைய அமினோ ஆசிட்ஸ் தான் கிடைக்கும். இந்த கிளைசினும் கொடுத்துருக்காங்க. கிளைசின் மட்டும் கிடையாது புரோட்டீன்றது. புரோட்டீனில் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அப்போ ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஐ திங்க் இது உங்களுக்கு சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து பயோகெமிஸ்ட்ரி. அடுத்து இது எல்லாமே பயோன்னு நினைக்கிறேன். ஸோ பயோ அண்ட் ட்ரக்கு. ப்ராஸ்தட்டிக் குரூப் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ். கிளைகோப்ரோட்டீனோட ப்ரோட்டீன் இல்லாத பார்ட் வந்து எதுனா கிளைக்கோன்றது ஒரு கிளைக்கோஜன்றது ஒரு கார்போஹைட்ரேட். அப்போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் இங்கே ப்ராஸ்தட்டிக். இதே ஹீமோக்ளோபினில் ஹீம்ன்றது ப்ராஸ்தட்டிக் குரூப்பு, குளோபின்றது ப்ரோட்டீன் பார்ட். அந்த மாதிரி இந்த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ட் இந்த லிவிங் சிஸ்டம் வந்து என்சைம்ஸ் தான் பயோ கேட்டலிஸ்ட். அடுத்து இது வந்து கார்போஹைட்ரேட்டில் வருது. த பென்டோஸ் ப்ரெசன்ட் இன் தி NAD+ இஸ் த நமக்கு வந்து ஜைலோஸ் இஸ் தி ஆன்சர். NAD+ல் இருக்க பென்டோஸ் வந்து ஜைலோஸ். இது எல்லாமே ட்ரக் ரிலேட்டட். இது ட்ரக் ரிலேட்டட் வந்து நம்ம கொஷின் பேப்பரில் வந்து கிடையாது, நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தா we'll move on to the next. Page 7. Okay, boron trifluoride is used to identify. Boron trifluoride வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா போரேட் ரேடிக்கல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இந்த டிஎல்சியில் ஸ்டாட்டிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா சிலிக்கா ஜெல்லு தான் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ். சால்வெண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அது வந்து மொபைல் ஃபேஸ். அடுத்து வந்து RF வேல்யூ வந்து என்னென்னா இது வந்து சொல்யூட் ஃப்ரண்ட் அண்ட் இது சால்வெண்ட் ஃப்ரண்ட். அந்த டாட் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குன்னா அந்த RF வேல்யூ வந்து solute front by solvent front, A/B is the ratio. நம்ம குரோமோட்டோகிராஃபி நடத்தலன்னு நினைக்கிறேன் செப்பரேஷன் டெக்னிக்கில். ஒன்லி டிஸ்டிலேஷன் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்கோடு முடிச்சிட்டோம். ஓகே, the 98th question. The species that are not recorded in the mass spectroscopy. மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் எந்த மாதிரி ஸ்பீஷிஸ் பற்றி நம்ம படிக்க மாட்டோம்னா நம்ம மாலிகுலர் அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ், ரேடிக்கல் கேட்டையான்ஸ். ஆனால் ஆனையான்ஸ் பற்றி நம்ம எப்பவுமே படிக்க மாட்டோம். M+, டாட் அதுதான் படிச்சிருப்போம். ஆனியான்ஸ் பற்றி படிக்கவே மாட்டோம். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு வராது. அப்போ ஆனியான்ஸ் பற்றி நம்ம படிக்க மாட்டோம். அடுத்து வந்து இந்த 100% abundant peak in the mass spectrum வந்து என்னென்னா இது அகெயின் மெமரி பேஸ்ட் கொஷின். பேஸ் பீக், அது பேர் வந்து என்ன, பேஸ் பீக். இந்த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எத்தனை, கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 3 ஆட்டம். அப்போது லீனியர் மாலிகுல். ஸோ டோட்டலாக 3n - 5 ஃபார் த, அப்போ 3 ஆட்டம் 3 × 3 - 5 மொத்தம் டோட்டலாக 4 மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து பாசிபிள். ஓகே, இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இது வந்து பயோகெமிஸ்ட்ரி. நமக்கு 101 தேவையில்லை. அடுத்து வந்து இந்த விட்டமின்ஸும் நமக்கு கேட்கல, ஸோ அதனால் 102ம் தேவையில்லை. இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இது வந்து P block. Carbozone is medically important compound of arsenic. Arsenic is the right answer. Okay, carbozone is medically important compound of arsenic. ஞாபகம் வச்சுக்கோங்க 105. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி 106. வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ரப்பரோட பேசிக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசோப்ரீன். மேபி ப்ரீவியஸ் கொஷனில் ட்ரான்ஸ் இருந்தால் சிஸ் இருந்தால் தெரியல, சிஸ் ஐசோப்ரீன் தான் அந்த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். GRS ரப்பர் இஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ GRS ரப்பர் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் ஸ்டைரின் அண்டு பியூட்டாடைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஓகே. அடுத்து the important ingredient of white paint இது வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ். டைட்டேனியம் டை ஆக்சைடு தான் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஈவன் காஸ்மெட்டிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா டைட்டேனியம் டை ஆக்சைட்ஸ் வந்து ஒயிட் கலர் எனாமல்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து பைரஸ் கிளாஸ் இஸ் மெயின்லி மிக்சர் ஆஃப் சோடியம் அலுமினியம் போரோசிலிகேட் இஸ் த ஆன்சர். அப்போது ஆப்ஷன் இது டி அண்ட் ஈன்னு நீங்கள் ஈன்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் இ இஸ் த ஆன்சர். சோடியம் அலுமினியம் போரோசிலிகேட்ஸ் தான் வந்து Pyrex glasses. So next 1/10th question. So the number of significant figures இது எல்லாமே உங்களுக்கு இந்த gravimetric analysis வரும். இதில் வந்து 4.050 4th digit வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்த்தோன்னா 1 2 3 4. ஸோ அப்போது 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வரைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4வது இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி 5வது என்னன்னு தெரியல. மேபி 1ன்னு போட்டாக்கா அது வந்து 5 இது வந்துடும். ஓகே. அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட்னா என்னது? CH3COONA. இது எதுலேருந்து வந்தது? ஒரு ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வீக் ஆசிட்லேருந்து வருது. அப்போது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அண்டு வீக் ஆசிட்னா ஓவரால் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஓவரால் சொல்யூஷன் வந்து பேசிக்காக இருக்கும். ஆனால் அல்கலைனா டூ மச் பேசிக். ஓகே. ஸோ ஆக்சுவலி ஆன்சர் வந்து ஓவரால் வந்து பேசிக் இஸ் த ரைட் ஆன்சர். அல்கலைனா வெரி வெரி ஸ்ட்ராங்கு, ஆனால் வெரி ஸ்ட்ராங் கிடையாது. இது வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் வீக் அசிடிக் அண்டு ஸ்ட்ராங் பேஸ். இதுதான் வரணும். ஆனால் ஆன்சரில் வந்து அல்கலைன் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்னால் அல்கலைன் எடுத்துக்கலாம். ஆனால் வீக் ஆசிடும் வர்றதுனால வீக்லி அசிடிக் ப்ளஸ் ஸ்ட்ராங்லி பேசிக், அதுதான் வந்து ரீசன். இதுவுமே ஒரு பார்ஷியலி கரெக்ட். இந்த கொஷின்ஸில் வந்து ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl. இது வந்து ஒரு HCl வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. H+ஓட கான்சன்ட்ரேஷனும் இதுதான், Cl- கான்சன்ட்ரேஷனும் இதுதான். இது வந்து எப்படி எழுதலாம்? 10⁻²ன்னு எழுதலாம். அப்போது ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் இதுதான், குளோரைடு அயனோட கான்சன்ட்ரேஷன் இதுதான். அடுத்து assume that complete ionization pH of a 0.01 molar of NaOH ஓட pH தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் go to the 0.01 molar of NaOH. ஸோ அப்போது இதில் இருக்க OH மைனஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்னது? 10⁻². அப்போது POH வந்து என்னது? POH வந்து மைனஸ் லாக் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன். அப்போது மைனஸ் லாக் 10⁻² வந்து என்ன ஆகும்? இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆகும். +2 log 10 மாறும். இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வரலாம். -2 முன்னாடி கொண்டு வரப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் log 10ஓட வேல்யூ வந்து 1. அப்போ POH வந்து என்னது? 2. PH + POH வந்து எவ்வளோ? 14 நமக்கு தெரியும். அப்போ எனக்கு POH தெரியும். PH is equal to POH 14 - POH. POHோட வேல்யூ வந்து என்ன? 2. அப்போது 14 - 2 வந்து எவ்வளோ? 12. அப்போது pH வந்து எவ்வளோ? pH வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு pH கேட்டிருக்காங்க. POH கேட்கலாம். அவங்க கொடுத்தது வந்து pH என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. POH வந்து 2. அப்போ pH வந்து 12. ஓகே. ஸோ அப்போது இதில் வந்து கேட்டிருக்கிறது என்ன? pH தான் கேட்டிருக்காங்க. POHன்னு கேட்டால் டேரெக்டாக 2ன்னு எழுதிருக்கலாம். கேட்டது pHன்றதுனால ஃபஸ்ட்டு POH கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் pH + POH = 14 அதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ we get the answer 12. அப்போ டைல்யூஷன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் அ வீக் எலக்ட்ரோலைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீக் எலக்ட்ரோலைட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வெரி ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் தான் எழுதணும். ஓகே. இட் இன்க்ரீசஸ், ரேப்பிட்லி இன்க்ரீசஸ் வராது. டைல்யூஷனில் உங்களுக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா கேட்டிருக்காங்க. 114 வந்து ரேப்பிட்லி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரேப்பிட்லி இன்க்ரீசஸ் போடலாம். லைக் உங்களுக்கு கிராஃபிக்கலாக நான் வந்து இப்போ இதை போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இனிஷியலாக இங்கே KCl எடுக்கிறீங்க. KCl டைல்யூட் பண்ண உங்களுக்கு எப்படி வருது? அடுத்து HCl, இங்கே HCl இங்கே KCl இப்படி ரேப்பிடாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்குன்னா இங்கே போயிட்டு டைல்யூட் பண்ணுறப்ப இப்படி தான் ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக போகும். ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா
just slightly increases போடலாம். increasesன்றது ரைட் ஆன்சர். ஆனால் rapidly increases-ஆ slightly increases-ஆன்றது based on the electrolyte தான். strong electrolyte rapidly increases. அடுத்து Oswald dilution law is not obeyed by. Oswald dilution law, actually Arrhenius theory வந்து strong electrolytes. Oswald dilution law is meant for the weak electrolyte. அப்போ டெஃபினட்டாக வந்து Oswald dilution law is not obeyed by strong electrolytes. Oswald dilution law is only applicable for the weak electrolytes. ஏன்னா புவர் டிசோசியேஷனுக்கு தான், ரொம்ப ஸ்லோவாக டிசோசியேட் ஆகிற எலக்ட்ரோலைட்ஸ்க்கு தான் ஆஸ்வால்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ இட் இஸ் நாட் obeyed by the strong electrolyte is the answer. அடுத்து இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெனிசிலின்ஸ் ஹேவ் அ பேசிக் யூனிட் ஆஃப் 16B. இட்ஸ் அ பீட்டா லாக்டம் வந்து இருக்குது. இது நமக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான். இது வந்து ட்ரக்ஸு லைக் மெடிசன்ஸில் வருது. குளோபல் வார்மிங் டியூ டு த இன்க்ரீஸ் ஆஃப் CO2 கேஸஸ். CO2 கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் வந்து டெம்பரேச்சரை இது இன்க்ரீஸ் பண்ணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு ஐஸ்லாம் மெல்ட் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓவரால் குளோபல் வார்மிங் வந்து CO2 இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான். ஓகே, ஸோ 117 முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் 8. ஓகே, the sodium lauryl sulfate is a what kind of detergent அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டயானிக்கா ஆனியானிக்கா இதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ அம்ஃபோட்டரிக் டிட்டர்ஜென்ட். அகைன் டிட்டர்ஜென்ட்டும் உங்கள் போர்ஷனில் இல்லை, பட் எனிவே தெரிஞ்சிருக்கோம். நமக்கு பாலிமர்ஸ் இருக்குது. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் வந்து என்ன, தெர்மோசெட்னா ஹீட் பண்ணால் ஹார்டாக மாறணும். அப்போது இருக்கிறதுலே வந்து பேக்லைட் மட்டும்தான் வந்து ஹீட் பண்ண என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக மாறும். மீதி எல்லாமே மெல்ட் ஆகும். தெர்மோபிளாஸ்ட்னா பிளாஸ்டிக் மாதிரி ஹீட் பண்ணால் மெல்ட் ஆச்சுன்னா அது பேர் தெர்மோபிளாஸ்ட். இல்லை செட் ஆச்சுன்னா அது பேர் பேக்லைட். பேக்லைட் நம்ம குக்கர் மூடியே ஞாபகம் வச்சுக்கோங்க. குக்கரில் இருக்கு இல்லையா, சைடில் பிடிக்கிறது ஹேண்டில்ஸ் எல்லாமே இட்ஸ் மேட் அப் ஆஃப் பேக்லைட். அடுத்து நைலான் 66 என்னது, அதில் 6 காம்போனன்ட்ஸ் இருக்குது. 6 கார்பன் 6 இது இருக்குது. ஸோ அடிபிக் ஆசிடில் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அடுத்து எக்ஸாமெத்திலின் டையமின்ல 6 இருக்குது. அப்போது எக்ஸாமெத்திலின் டையமின் அண்ட் அடிபிக் ஆசிட் சேர்ந்து வரதா நைலான் 66. ஓகே, அடுத்து ஃப்ரம் தி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பேஜ் மூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது, ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ 121th கொஷின், ஐயூபேக் நேம் ஆஃப் K3AlCl2O43 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ அலுமினேட் 3. இது வந்து ஒரு நியூட்ரல், சரி இது வந்து உங்களுக்கு என்ன, இது வந்து இது கேட்டேன்னு இது ஆனியானிக் காம்பவுண்ட். ஆனியானிக் காம்பவுண்டு இப்படி தான் நேம் பண்ணுவாங்க, பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ அலுமினேட் 3. ஓகே, ஆனியானிக் காம்பவுண்ட் அலுமினேட். ஓகே, அது should end with அலுமினேட் 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். பொட்டாசியம் ட்ரைஆக்சிலேட்டு அலுமினேட்டோட இது பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் இது வந்து உங்களுக்கு 3+ இருக்கும். ஆனால் அலுமினியத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் வந்து இங்கே ஒரு +3ன்றதுனால அலுமினேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, அடுத்து த காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் ஃபாலோடு பை த காப்பர் சல்ஃபேட் எக்ஸஸ் அமோனியா போடுறப்ப வந்து உங்களுக்கு டெட்ராமைன் காப்பர் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். CuNH3 4 times ஓவரால் 2+. ஓகே, அடுத்து இந்த CONH3 6 3+ஓட கேரக்டர் கேட்குறாங்க, டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கான்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இதை எழுதி பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ CONH3 6 3+. இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட்றதுனால அப்போ CO தான் 3+ல வந்துருக்கு. வெறும் COவோட எலக்ட்ரானிக் 27, அதாவது என்னது 27 என்னது 4s2 3d7. ஓகே, அப்போது CO 3+ஆக இருக்கிறப்ப என்னாகும், இதில் இருக்க 2 எலக்ட்ரான், இதில் இருக்க 1 எலக்ட்ரான் போயிடும். அப்போது 3d6ல் இருக்கும். 3d6ல் இருக்கப்போ வந்து இது வந்து ஒரு வீக் லிகான்றதுனால T2GEG
அப்படின்னு உங்களுக்கு இப்படி ஃபில் ஆகுறப்போ ஸோ இது என்ன ஆகும் வந்து லைக் இங்கே பேரப் ஆகிடும். ஓகே, ஸோ மேபி ஸ்ட்ராங் லிகண்டாக இல்லை வந்து இட் வில் பி லைக் டயாமேக்னெட்டிக். ஸோ உங்களுக்கு வந்து இது பார்க்குறப்ப ஸோ மொத்தம் இந்த 5 d ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இங்கே 2 2 2 அடுத்து ஒரு எஸ் அது. இப்போ லிகான்ஸ்க்கு வந்து மிச்சம் 6 லிகான்ஸ் இருக்குல்லையா, 6 லிகான்ஸும் 2 எலக்ட்ரான் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து D2 sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ வந்து இது என்னது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து எல்லாமே பேர்டாக இருக்கிறதுனால அது வந்து டயாமேக்னெட்டிக். ஓகே, இட்ஸ் அ டயாமேக்னெட்டிக். It's a diamagnetic complex. All the electrons are paired. அடுத்து டைட்டேனியம் இந்த TiH2O6 இது 3+ இஸ் அ வயலட் டியூ டு தி எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன், DD ட்ரான்சிஷன். ஆனால் இது வந்து என்னது ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன இருக்கும், கீழே வந்து T2G லெவல், மேலே EG லெவல் இருக்கும். அப்போது ட்ரான்சிஷன் கண்டிப்பாக T2Gலேருந்து EGக்கு தான் போகும். அப்போது ஆப்ஷன் வந்து ஏ தான். EGலேருந்து இது வந்து உங்களுக்கு அப்சார்ப்ஷன், DD ட்ரான்சிஷன் வந்து அப்சார்ப்ஷன் எமிஷனாக பார்த்துக்கோங்க. ஸோ எதனால் வருதுன்னா ட்ரான்சிஷன் வந்து கீழேருந்து மேலே போகிறதுனால, மேலேருந்து கீழே வர்றதுனாலே ஆகுது இல்லை, அப்சார்ப் பண்ணிட்டு வர அதனோட கான்ட்ராக்டரி கலர் தான் வந்து வரும். ஓகே, அப்போ T2G EG தான், EG டு T2G இல்லை. DD ட்ரான்சிஷன் கீழேருந்து இந்த T2G இங்கே இருக்குது, EG இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே போகிறதுனால உங்களுக்கு அந்த கலர் வந்து இதை அப்சார்ப் பண்ணும். அதனால கரஸ்பாண்டிங் கலர் வந்து உங்களுக்கு வயலட் வந்து கொடுக்குது. அடுத்து கில்லானி சிந்தசிஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு சிலபஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கேட்டாங்க, பென்டோஸ்லாம் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் இது பென்டோஸ், எக்ஸோஸ்லேருந்து பென்டோஸ் சிந்தசிஸ் பண்ணுறது தான் கில்லானி சிந்தசிஸ். கில்லானி சிந்தசிஸ்லேருந்து ஒரு 5 மெம்பர் ரிங்லேருந்து 6 மெம்பர் ரிங்க்கு போகிறது தான் வந்து கில்லானி சிந்தசிஸ். அராபினோஸ்லேருந்து குளுக்கோஸ் போகிறது தான் வந்து கில்லானி சிந்தசிஸ். அராபினோஸ்லேருந்து குளுக்கோஸ் போகிறது இது வந்து ஒரு பென்டோஸ், பென்டோஸ் வந்து எக்ஸோஸ் ஆல்டோ பென்டோஸ் டு ஆல்டோ எக்ஸோஸ் போகிறது தான் வந்து கில்லானி சிந்தசிஸ். அடுத்து இண்டேன் உங்களுக்கு ஃபியூவல் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இண்டியன் கேஸில் வந்து 50% ப்ரோபேன், 50% வந்து பியூட்டேன் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் இஸ் அ மிக்சர் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, இது ப்ளஸ் ஐ கெஸ் ஜிப்சம். ஆமாம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து DDT இஸ் ப்ரிப்பேர்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள் சிலபஸில், இருந்தாலும் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை 129க்கு வந்து பி தான் ஆன்சர். ஸோ சாரி 128க்கு வந்து சி தான் ஆன்சர். ஸோ குளோரோபென்ஸ்லேருந்து குளோரால் போடுறப்போ வந்து யூ கெட் த DDT. ஓகே, ஸோ DDT இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குளோரோபென்சின் அண்டு குளோரால். குளோரால். ஓகே, அடுத்து காமா பென்சின் எக்ஸா குளோரைடு. பென்சின் எக்ஸா குளோரைடோட காமாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். காமா ஐசோமர். ஆல்ரெடி இது BH தான், BHC திருப்பி BHCலாம் நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ காமா ஐசோமர் ஆஃப் பென்சின் எக்ஸா குளோரைடு வந்து காமாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி அ கைண்ட் ஆஃப் ட்ரக் தான். 130 இது நமக்கு சிலபஸில் இல்லை, மேபி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 130 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபா டயசின். இது வந்து சல்ஃபா டயசின் ஆன்சர். அடுத்து 131 வந்து இட்ஸ் ஃப்ரம் தி கைனெட்டிக்ஸ். The half-life period of radioactive element is 25 minutes. The percentage of the element remaining after 50 minutes. So ஒரு இது எலிமெண்ட் இருக்குது, ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு T ஆஃபில் வந்து எவ்வளோ ஆகும், T1 ஃபஸ்ட்டு T ஆஃப் வந்து T1 இருக்குது, அதில் வந்து இதுலேயும் ஹாஃபாக மாறும். ஓகே, A/2
ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு என்னவா மாறும், இது வந்து 50% வச்சுக்கோங்க. 50ல் இன்னும் பாதி ஆறுது 25%. ஓகே. இப்போது ஸோ அப்போது உங்களுக்கு என்னவாகும், 50th மீது ஃபஸ்ட்டு டீ ஆஃபில் இது ஒரு 25 மினிட்ஸ், அடுத்த ஒரு 25 மினிட்ஸ், எவ்வளோ ஆச்சு, A/4னா 25%. இப்போ 25% வந்து அந்த எலிமெண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டீ ஆஃபில் பாதியாக குறைஞ்சிருக்கு, பாதியாச்சு. அதில் இன்னும் பாதி எவ்வளோ, 1/4, 1/2ல் பாதி 1/4, அப்போ 25%. ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன், இது வந்து உங்களுக்கு ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். இந்த ரியாக்டண்ட்டோட ப்ரொஃபைல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா தான் இது வந்து என்னது, குவான்டிட்டி எக்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ஃபார்வர்டு ரியாக்ஷன் சொல்லலாம். இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, R2S. அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த பேக்வேர்டு ரியாக்ஷன் தான் வந்து எக்ஸ். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த பேக்வேர்டு ரியாக்ஷன். இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த பேக்வேர்டு ரியாக்ஷன் தான் வந்து R+S gives P+Q. இப்போ பேக்வேர்டு ரியாக்ஷனோட இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இவ்வளோ பெரிய இது க்ராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போது இட்ஸ் ஆப்ஷன் சி. இப்போ இது நமக்கு வேணும் தெரியலனாக்கா இது என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்து இந்த ஓவரால் சேஞ்ச் தான் வந்து எனர்ஜி சேஞ்ச் ΔHன்னு சொல்லுவோம். சப்போஸ் இதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம், இந்த இது சேஞ்ச் வந்து ΔHன்னு வச்சுக்கிறோம். அப்போது x = y + ΔHன்னு வச்சுப்போம். இது எனர்ஜி ஆஃப் த பேக்வேர்ட் ரியாக்ஷன், இது எனர்ஜி ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ளஸ் ΔH. ஓகே. ஸோ உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன்லாம் ஃபார்வர்டும் பேக்கும் சேம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது எனர்ஜி சேஞ்சு. ஓகே. ΔH வந்து இங்கேருந்து இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் அது ஸ்டேட் ஃபங்க்ஷன், இட்ஸ் நாட் அ பாத் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் எனர்ஜி இங்கேருந்து போகிறப்போ இட் ஹாஸ் டு கிராஸ் த்ரூ, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணோம். அப்போது எக்ஸுன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த பேக்வேர்ட் ரியாக்ஷன். அடுத்து 90 grams ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு இஸ் ஹெல்ட் இன் 2 liters ஆஃப் வெசல். ஆக்டிவ் மாஸ்னா நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ கிவன் வெயிட் பை மோல்ஸ், எல்லாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை இது. ஃபஸ்ட்டு NOக்கு என்னன்னு பார்ப்போம். NO வந்து NOவோட மாலிகுலர் வெயிட் வந்து என்ன, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஓகே. அப்போ 30. இப்போது மோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் வெயிட் பார்த்திங்கனாக்கா 30. கிவன் மோல்ஸ் வந்து எவ்வளோ, 90 grams. ஓகே. அப்போது மோல்ஸ் கிவன் வெயிட், அப்போ மோல்ஸ் என்ன, கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். இப்போ 90/30 வந்து எவ்வளோ, 3 moles வந்து இருக்குது. ஓகே. அப்போது 3 moles அது எவ்வளோ லிட்டர்ஸில் கரைக்க சொல்லியிருக்காங்க, 2 liters. அப்போது வாட் இஸ் த ஆக்டிவ் மாஸ் கான்சன்ட்ரேஷன், மோல்ஸ் கிவன் மோல்ஸ் பை கிவன் லிட்டர். கிவன் மோல்ஸ் வந்து 3 moles, கிவன் லிட்டர் வந்து 2 liter. இப்போ 3/2 வந்து 1.5 mole per liter. இதுதான் வந்து ஆக்டிவ் மாஸ். இப்போ 1.5 இஸ் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 1.5. அடுத்து வந்து என்ன கொஷின் ஃப்ரம் தி கைனடிக்ஸ். The expression for K into P into Z into e power minus EA/RT அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் கொலிஷன் தியரி தான். அரினியஸ் தியரி கிடையாது, அரிங் கிடையாது. அரினியஸ் தியரி K is equal to A into EA power, A into e power minus EA/RT அப்படி இருந்தால் தான் அது அரினியஸ். ஆனால் P into Zன்றது என்னது, அந்த கொலிஷன் ஃப்ரீக்குவன்சி ஃபேக்டர்லாம் வந்திருக்கு. அப்போது நம்ம கொலிஷன் தியரியில் படிச்சிருப்போம். கொலிஷன் தியரியில் தான் இந்த ஸ்டெரிக் ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்து கொலிஷன் ஃப்ரீக்குவன்சி, அந்த கைனெட்டிக் எனர்ஜி, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் தி கொலிஷன் தியரி. P ஸ்டெரிக் ஃபேக்டர், Z கொலிஷன் ஃப்ரீக்குவன்சி, எஃபெக்டிவ் கொலிஷன் ஃப்ரீக்குவன்சி, E into minus EA/RT. அரினியஸ் தியரி வெறும் சிம்பிளி K into A into e power minus EA/RT, where A is a Arrhenius pre-exponential factor. அடுத்து molten NaCl conducts electricity due to ions தான். ஓகே. அயான்ஸ் இப்போ ஒரு லாட்டிஸில் வந்து சோடியம் குளோரைட் சாலிட் ஸ்டேட்லேயே நம்ம அயான்ஸாக இருக்குதுன்னு படிச்சிருப்போம். நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்னாகும், இந்த லாட்டிஸ் உடஞ்சிட்டு
இப்போ எப்படி வாட்டர் ஐஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விடாக மாறுது, அதே மாதிரி சோடியம் சாலிட் ஸ்டேட்டில் ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறும். நம்ம தண்ணி ஆட் பண்ணாமே அயான்ஸை கொண்டு வரலாம் பை மெல்ட்டிங் த சோடியம் குளோரைடு. அடுத்து இதில் எது பஃபர் சொல்யூஷன்? பஃபர் சொல்யூஷன் தான் என்ன? ஒரு வீக் ஆசிட் அதனோட சால்ட் இருக்கணும். இதில் இருக்கிறதுலே ஒரு வீக் ஆசிட் இல்லை வீக் பேஸ். ஸோ ஒரு வீக் பேஸ் அண்டு வீக் சால்ட் இருக்குது. அப்போது அதனோட காமன் அயானும் இருக்கணும். NH4 தான் காமன் அயான். அப்போ இதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன். இது பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் ஆசிடோட சால்ட் கண்டிப்பாக இருக்க முடியாது. இதுவும் ஸ்ட்ராங். இது வந்து ஒரு வீக் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் சால்ட், இதுவும் இருக்க முடியாது. ஓகே, ஒரு காமன் அயான் இருக்கணும், ஒரு வீக் பேஸ் இல்லை வீக் சால்ட், இல்லை ஒரு வீக் ஆசிட் ஒரு அதனோட வீக் சால்ட். அப்போ NH4OH வந்து ஒரு வீக் பேஸ், அந்த வீக் பேஸோட சால்ட் என்ன? NH4Cr. இப்போ இது வந்து ஒரு பேசிக் பஃபர். ஸோ 136 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 137. இதில் வந்து எது ஹெண்டர்சன்-ஹேசல்பேக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இது வந்து நான் ஃபார்முலாஸில் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. pH = pKa + log salt by acid. ஓகே, இதுதான் வந்து ஹெண்டர்சன்-ஹேசல்பேக் ஈக்குவேஷன். இல்லை pOH = pKb + log salt by base. அதுவுமே ஹெண்டர்சன்-ஹேசல்பேக் ஈக்குவேஷன் தான். அகெயின் யூ டோன்ட் ஹாவ் திஸ் ஃபியூவல்ஸ் உங்களுக்கு கிடையாது. அடுத்து செமி வாட்டர் கேஸ் CO + H2CON2 இதுதான் ஆன்சர். ஆனால் அகெயின் இது உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஓகே, ஆக்டைன் நம்பர் அகெயின் ஃபியூவல்ஸில் தான் வருது. ஃபியூவல்ஸில் ஓகே, ஆக்டைன் நம்பர் ஆஃப் த சாம்பிள் பெட்ரோல் வந்து 70. ஸோ இது வந்து ஹெப்டேனா, ரெண்டும் சேர்ந்தது வந்து 100%. அப்போ ஆக்டைனோட பர்சன்டேஜ் 70னா அப்போ ஹெப்டேனோடது இது வந்து 30 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 30. இது வந்து ஜஸ்ட் மேத்ஸ் தான். இட்ஸ் ஃபியூவல் கொஷின். இது உங்கள் சிலபஸில் கிடையாது. தி ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் பீட்டா-டி குளுக்கோஸ் வந்து +19. ஓகே, இதனோடது வந்து ஆல்ஃபா-டி குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு +110, பீட்டா-டி 19. அந்த ஈக்லிபிரியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அட்டைன் பண்ணுற ஈக்லிபிரியம் வேல்யூ +52. அது பேர் என்ன? மியூட்டா ரொட்டேஷன் படிச்சிருக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாக்ரைட்னு கேட்டிருக்கலாம். விச் டஸ் நாட் அண்டர்கோ அடிஷன் ப்ராடக்ட் விட்டு NaHCl3. ஏன்னா குளுக்கோஸ் ஒரு மேனோசாக்ரைட், ஃப்ரக்டோஸ் ஒரு மேனோசாக்ரைட், LRD, லாக்டோஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு டைசாக்ரைட். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அங்கே ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். இப்போ இட் வில் நாட் அண்டர்கோ NaHCl3 கூட ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 143. இந்த டி குளுக்கோஸ் அண்ட் டி மேனோஸ், நம்ம குளுக்கோஸ் அண்ட் மேனோஸோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். ஸோ குளுக்கோஸ் பார்த்திங்கனாக்கா ரைட் லெஃப்ட் நம்ம சொல்லுவோம். ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட். மேலே ஒரு CHO, கீழே ஒரு CH2OH. ஓகே, அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இது டி குளுக்கோஸ். இதுக்கு பதிலாக இந்த OH இந்த பக்கம் அனுப்பிட்டாக்கா ரைட் லெஃப்ட் 2 OH இந்த பக்கம் 2 OH அந்த பக்கம். CHO H and CH2OH. ஸோ அப்போது இந்த மூணும் காமனாக இருக்குது. இதுலேயும் இது மூணும் காமனாக இருக்குது. ஸோ இது 1 and 2ன்னு எடுத்துக்கிட்டாக்கா 1 and 2 தான் இந்த C2 கார்பன் ஆட்டம் ரொட்டேட் பண்ணுறதுனால வர ஐசோமர்ஸ். இது வந்து டி மேனோஸ். when you rotate one single carbon atom you get another configuration. those are called epimers or anomers. அப்படின்னு epimers ன்னு சொல்லுவோம். epimers, right? ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து epimers is the right answer. அனோமர்ஸ்னால் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸ், அதாவது ஒரே மாலிகுல் தான். சைக்ளிக் ஃபார்மில் எழுதுகிறப்போ அந்த OH மேலே கீழே போதா அது வந்துச்சுன்னா அது பேர் அனோமர்ஸ். எபிமர்ஸ் வந்து டியூ டு ரொட்டேஷன், ஒரு கார்பனேட்டை ரொட்டேட் பண்ணுறதுனால ஒரு கான்ஃபிகரேஷன் வருதுன்னா அது பேர் வந்து எபிமர்ஸ். எனன்ஷியோமர்ஸ்னால் மிரர் இமேஜஸ். ஓகே, அப்போ டி குளுக்கோஸ் எல் குளுக்கோஸ்லாம் மிரர் இமேஜஸ். அடுத்து மாலிகுலாரிட்டி ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. அது ஆக்சிஜன் நம்பர்னு கேட்டிருக்காங்களா நான் தெரியல. HNO3
ஸோ உங்களுக்கு நைட்ரிக் ஆசிட்ல இருக்கிற ஆக்சிஜனோட இது வந்து ஐ கெஸ் 2HNO3O3. அடுத்து the order of acid catalyzed reaction of acetone and iodine வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷனலில் வந்து அது வரும். ஸோ நோ ஃபுல் ஆர்டர் 0 1 2 அப்படிலாம் வராது. சம்திங் லைக் 1.5 ஆர் 0.5 அந்தமாரி ஒரு ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து இந்த அமீன் விச் டசன்ட் ரியாக்ட் வித் அ மிக்சர் ஆஃப் CH2 உங்களுக்கு இந்த ட்ரை எத்தில் அமீன் டெர்ஷரி வந்து ரியாக்ட் பண்ணாது. ஓகே. So last 3 questions. The general electronic configuration of NS2F1 to 14 N1D. So F represents the inner transition elements. உங்களுக்கு electronic configuration இது வந்து inner transition F blockல தான் போய் சேரப்போகுது. ஓகே. வெறும் D வரைக்கும் கொடுத்துருந்தாங்கனாக்கா அது பேர் வெறும் transition elements. இங்கே போய்ட்டு ஃபில் ஆகுதுனால inner transition elements. The most common oxidation state of lanthanide வந்து +3. அடுத்து the reduction of 4F shell due to the 4F shell குறைஞ்சுன்னா அது பேர் வந்து lanthanide contraction. 5F அந்த மாதிரி குறைஞ்சுன்னா அது பேர் actinide contraction. அடுத்து வந்து the important ore of thorium. தோரியத்தோட இம்பார்ட்டண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனசைட். ஸோ ஹோப் யூ நான் 2 கொஷின் ஏற்கனவே மிஸ்டர் வேலாக்காஷ் ஒரு கொஷின் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணாங்க. இதை நான் ஒரு கொஷின் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தமிழ் கொஞ்சம் அது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் சொல்லி அது ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். அதையும் ரீகேப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஜெக்டையும் ரீகேப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் டு யூ. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா யூ ப்ளீஸ் கமெண்ட் இன் அவர் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் இருக்கே ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க கொஷின்ஸ் கம்பேர் பண்ணால் வில் கிவ் யூ த ஆன்சர்ஸ். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் பேப்பர் இல்லை உங்கள் சென்டரில் ஏதாச்சும் ஃபோட்டோ காப்பி அந்த மாதிரி கிடச்சினாலும் வில் ஜஸ்ட் பின் அவர் இமெயில் ஐடி. அதில் நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். வில் கிவ் யூ த ஓரளவுக்கு கீ ஆன்சர்ஸ் வரதுக்கு முன்னாடி எங்களால் முடிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ பிள்ளார் கிரேட் ஒண்டர்ஸ் கிரியேட்டர்ஸ். ஓகே. ஸோ யூ கேன் டூ எவ்ரி திங். ஜஸ்ட்டு நீங்கள் எதுவும் நம்ம மறந்துடுவோம் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். யூ கேன் ரிமெம்பர் எவ்ரி திங். பாசிட்டிவாக நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகிக்காதீங்க. நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் சஃபிஷியன்ட் தூங்கிட்டு ரீகால் பண்ணுங்கள். ஸோ டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. ஜஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு எக்ஸாமுக்கு போங்க. ஸோ ஜஸ்ட் டென்ஷன் ஆக கொஞ்சம் மறந்து இது பண்ணிங்கன்னா ரீகால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே. நத்திங் ஒரி பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். ஸோ ஒரி மட்டும் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு இதே இதில் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you all. ஸோ எத்தனை பேர் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் திஸ் பாஸ்ட் 3 months. வி ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் சேனல் வெரி நியூலி. உங்கள் சப்போர்ட் வந்து இட்ஸ் கேவ் அஸ் எனாமஸ் ஹாப்பி. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணி வர்றது தான் வந்து எங்களோட அந்த சேனலோட மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட். ஸோ டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. யா, ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ வெரி மச்.